ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல அமேசான்ல ஆஃபிஷியலா ஹானர் S7C இந்த மொபைல் 2024 சைனால குளோபல் ஆஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. 2025 முடியும் போதுதான் இந்தியன் ரீஜன்ல இந்த வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஹானர் தூக்கி போட்ட போன் தான் இந்த ஹானர் S7C 5G மொபைல். இந்த போனோட கான்செப்ட்னு பார்க்கும்போது அஃபோர்டபுள் பிரைஸ், இதோட பிரைசிங் 15,000 ரூபாய். ஒரே ஒரு வேரியன்ட் தான் உங்களுக்கு 8GB RAM 250GB வேரியன்ட் 2 வைப்ரண்டர் கலர்ஸோட அமேசான்ல இன்னைக்கு 15,000 கோட் பண்ணிருக்காங்க. இந்த மொபைலோட பாசிட்டிவ் பார்க்கும்போது பேக் சைட்ல வீகன் லெதர் டச் ஃபினிஷ் இருக்கு. உங்களுக்கு பேஸ் 8GB RAM ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு அந்த SGG சர்டிபிகேட் வாங்கியிருக்காங்க. அதாவது என்னன்னா உங்களுக்கு 5 ஸ்டார் டிராப்பிங் டெஸ்டும் அண்ட் லெவல் 2ல வாட்டர் டெஸ்ட் லெவலும் பாஸ் ஆயிருக்கு. அதனால ஹையர் டியூரபிள் எஃபெக்ட் இருக்கும். கீழே போட்டாலும் இந்த போன் ஒன்னும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஹானர் இந்த இடத்துல கிளைம் பண்றாங்க. பட் ஆனா அந்த போன்ல பாத்தீங்கன்னா நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கு. போன் மொக்க கிடையாது. ஆனா அவங்க லான்ச் பண்ண டேட் இந்தியால சரியில்லை. அதாவது நேரம் சரியில்லைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது மாதிரிதான். ஏன்னா ஹானர் S7C 2024 ஆண்ட்ராய்ட் 14ஓட வந்திருக்கு. 2025ல இன்னமும் ஆண்ட்ராய்ட் 14ஓட பாக்ஸ் சார்ஜர் இல்லாம ஒரு கண்டிஷன்ஸோட தான் இந்த மொபைல் இருக்கு. இருந்தாலும் இந்த போன்ல என்ன பாசிட்டிவ் இருக்கு, என்ன நெகட்டிவ் இருக்கு, இந்த மொபைல் யாருக்கு செட் ஆகும், யாருக்கு செட் ஆகுது, வேற என்னென்ன ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த வீடியோல டீடைலா பிரீஃபா பேசுவோம் இந்த ஹானர் S7C மொபைல் பத்தி. சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டிஸ்கிரிப்ஷன் நம்ம சோசியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கு. ஃபாலோ பண்ணுங்க. லேட்டஸ்டான நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் ஹானர் S7C பாக்ஸ். ஒரு ஒயிட் கலர் ஸ்ட்ரக்சர்ல முன்னாடி X7C ஹானர் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணோனே ஒயிட் கலர் இன்செட், அதுக்கு யூசர் கரண்ட் வாரண்டி புக்ஸ், இமேஜர் டூல் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம கையில மொபைல் அண்ட் ஃபைனலா ஒரு டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பாக்ஸ்க்குள்ள சார்ஜர் கிடையாது. சோ தட் பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த ஹானர் X7C இந்த மொபைல் அமேசான்ல ஆஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. 2 வைப்ரண்ட் கலர்ஸ் அண்ட் ஒரே ஒரு வேரியன்ட் 8GB RAM 250GB இன்டர்னல் 15,000 கோட் பண்ணிருக்காங்க. பையிங் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் பேட்ல இருந்து நம்ம பார்ப்போம். இந்த மொபைல் பொறுத்தளவு பேக் சைடுல உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப்ல ஒரு 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், அது பக்கத்துல ஃபிளாஷ், அது கீழே ஒரு வித்தியாசமான டிசைன் கொடுத்திருக்காங்க. ஒரு அந்த ஏரியா ஃபில் பண்றதுக்காக அதுக்கு ஒரு சின்ன கட் அவுட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. மீதி வெடி பேக் சைடு எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு பிரீமியமான வீகா லெதர் டச் ஃபினிஷ்ல கொண்டு வந்திருக்காங்க. அந்த கிரீன் கலர் வேரியன்ட்க்கு மட்டும் அந்த ஒயிட் கலர் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேட் ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல ஒரு மார்பலிக் ஸ்டைல்ஸ் ஃபினிஷ்ல உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரேம் பார்க்கும்போது பிளாஸ்டிக் தான். முன்னாடி ஒரு பிளாட்டான டிஸ்பிளே, பஞ்ச் கோல் கேமராவோட IP64 ரேட்டிங், 193 கிராம் வெயிட்டோட 8.24 mm திக்னஸோட அமைஞ்சிருக்கு. இந்த டிசைன் அண்ட் வெயிட் அண்ட் திக்னஸ் பொறுத்தளவு. சோ பேக் சைட் நல்ல ஒரு சூப்பரா அந்த வீகல் அந்த டச் பினிஷ் அந்த கிரீன் கலர் அல்டிமேட்டா இருக்குன்னே சொல்லலாம். அந்த நல்ல ஒரு கிராபிக்கல் ஓரியன்ட்ல சின்ன சின்ன பூ மாதிரி போட்டு நல்ல ஒரு சூப்பரா எடுத்து வந்திருக்காங்க. கையில ஹோல்ட் பண்றதுக்கு நல்ல ஒரு பிரீமியம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. டிசைன் பேட்டர்ன் நல்லாவே எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த 2 கலர்ஸ் பொறுத்தளவு, இந்த மொபைலை பொறுத்தளவு. சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டிஸ்பிளே. இந்த மொபைல்ல ஒரு 6.8 இன்ச் நல்ல ஒரு பிக்கரான டிஸ்பிளே, ஒரு ஃபுல் HD பிளஸ் கொடுத்திருக்காங்க. இந்த 15K ஃபுல் HD பிளஸ் வருதுன்னு ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட். அது போக 16.7 மில்லியன் கலர் சப்போர்ட்டோடையும் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட், 850 nits பிரைட்டரான ஒரு TFT LCD டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளே நல்ல வைப்ரண்டா இருக்கு. கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் அக்யூரேட்டா இருக்கு. இந்த கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே அருமையா இருக்கு. ஸ்மூத்னஸ் நல்லா இருக்கு. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனல் இந்த வட்டம் இந்த ஹானர் S7Cல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த மொபைலோட வெயிட் 193 கிராம், திக்னஸ் 8.24 mm திக்னஸ். அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 14, அதுக்கு மேல மேஜிக் OS 8.0 சப்போர்ட், வைஃபை டுவல் பேண்ட் சப்போர்ட், ப்ளூடூத் 5.0, IP64 ரேட்டிங், 3.4 ஆடியோ ஜாக் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. டுவல் ஸ்டுடியோ ஸ்பீக்கரும் இருக்கு அண்ட் UFS 3.1 சப்போர்ட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி நல்ல ஒரு சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபிலோட இந்த மொபைலை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரின்னு பார்க்கும்போது 5200 amps பேட்டரி, 35 வாட்ஸ் சப்போர்ட் உள்ள சார்ஜிங் சப்போர்ட் இந்த மொபைலுக்கு பொருந்தும். சோ இங்க பாக்ஸ்ல சார்ஜர் இல்லாம தான் இருக்கு. பட் ஒரு சில கண்ட்ரீஸ்ல சார்ஜரோட வருது. இந்தியன் ரீஜன்ல சார்ஜர் கிடையாது. சோ இந்த மொபைலை பொறுத்தவரை 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு 30 to 40 மினிட்ஸ் எடுக்குது. கொஞ்சம் சார்ஜ் ஆச்சுன்னா மாடரேட் யூசர் கொண்டே மேலும் ஹெவி யூசர் கொண்டே வரைக்கும் நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் இந்த மொபைல நம்ம எதிர்பார்க்கலாம்னு சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் 50 MP OIS கிடையாது அண்ட் 2 MP டெப்த். ஃப்ரண்ட்ல 5 MP தான். ஹையஸ்டா ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 1080 30 frames செகண்ட்ஸ்ல வீடியோ எடுக்க முடியும். ஹையஸ்டா 8x டிஜிட்டல் ஜூம் பண்ணிக்கலாம். அண்ட் இங்க ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா ஆவரேஜா தான் இருக்கு. அண்ட் இங்க போனுக்கு OIS-ம் கிடையாது, EIS-ம் கிடையாது. ஒரு நெகட்டிவ் பாயிண்டா அமைஞ்சிருக்கு. அண்ட் இந்த போன்ல பாத்தீங்கன்னா 50 MP பிரைமரி சென்சார் எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் நல்லா இருக்கு. டே லைட்ல இண்டோர் நைட் கண்டிஷன்ஸ்ல நாய்ஸஸ் இருக்கதான் செய்யுது. ஒரு ஆவரேஜான கேமரா அரேஞ்ச்மெண்டோட தான் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த கேமரா செக்மெண்ட் பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு ஸ்னாப்டிராகனோட SoC
SoC 4 Gen 2 இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஒரு 2.2 GHz கிளாக் சூட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் அண்ட் 613 GPU எடுத்து வந்திருக்காங்க. ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால ஹேண்டில் பண்ணிக்க முடியும். பட் ஆனா மீடியமான கிராஃபிக்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். அது தவிர்த்து இந்த மேஜிக் OS அண்ட் இந்த SoC சேரும் போது நல்ல ஒரு ஆப்டிமைஸ் இருக்கு ஹானர் சைட்ல இருந்து. ஒரு ஃப்ளூயன்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஆப் ஓபன் பண்ற கன்சிடென்சி, ஆப் ஜம்ப் பண்ற விஷயங்கள் நல்லா இருக்குங்க. அது போக போட்டோஸ் அண்ட் அப்லோட் டவுன்லோட் பண்றதுக்கு நல்ல கண்டென்ட்டா இருக்கு. அது முக்கியமான ரீசன் இங்க பேஸே 8GB RAM, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. விர்ச்சுவல் RAM சப்போர்ட்டும் இருக்கு. அதை தவிர்த்து கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் 120 ரெஃப்ரெஷ் ரேட், இந்த டியூல் ஸ்பீக்கர் சப்போர்ட்லாம் இருக்கிறதுனால நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேமிங்க்கு நம்மளுக்கு கொடுக்குதுன்னே சொல்லலாம். ஆனா இந்த போன் ஒரு மிட் ரேஞ்ச் போன், அதனால பெரிய அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் பண்ணிக்கிறாதீங்க. சோ இது மாதிரி ஒரு அட்மாஸ்பியரோட அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹானர் S7C நம்ம முதலே பேசின மாதிரி ஒரு 2 வைப்ரான் கலர்ஸ், ஒரே ஒரு வேரியன்ட் 8/256GB வேரியன்ட் 15,000 கோட் பண்ணிருக்காங்க. இந்த 15,000க்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மொபைலோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பாத்துறோம். டிஸ்அட்வான்டேஜ் 2025ல லான்ச் பண்ண டேட்டே சரியில்லை, அவங்களுக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 தான் இருக்கு. பட் ஆனா எத்தனை OS அப்கிரேட் இருக்கும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இருக்கு. சர்வீஸ் சென்டர் எங்க ஊர்ல கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு டிராபேக் அமைஞ்சிருக்கு. அது தவிர்த்து இதுல 5200 mAh பேட்டரி தான் இருக்கு 15K மொபைலுக்கு. இன்னைக்கு மீதி உள்ள சைனீஸ் பிராண்ட்ல மொபைல்லாம் பாருங்க, இன்னைக்கு 6000 7000 மேல டச் பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்துல பழைய போன் இன்னைக்கு இந்தியன்ல லான்ச் பண்ணது அது வந்து மிகப்பெரிய ஒரு தப்பா எனக்கு தோணுது. இருந்தாலும் இந்த போன் இது மாதிரி ஒரு நெகட்டிவ் இருக்கு. பாசிட்டிவ் பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு சர்டிபிகேட் வாங்கியிருக்கான். உங்களுக்கு டிராப்பிங் டெஸ்ட், வாட்டர் டெஸ்ட் அண்ட் 120 ரெஃப்ரெஷ் ரேட். அது இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல மீதி பிராண்ட்ஸ்ல பார்க்கும்போது HD+ டிஸ்பிளே, பட் ஆனா இங்க ஃபுல் HD+ டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் சார்ஜிங் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. கேமரா எப்பயும் போல ஆவரேஜா இருக்கு. ஸ்னாப்டிராகன் SoCயோட இருக்கு. சோ இது மாதிரி ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் இருக்கு. அண்ட் மேஜிக் OS நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம் இம்ப்ளிமெண்ட் சைட்ல. ஓவரால் தட் இது மாதிரி ஒரு கான்செப்ட்ல அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த மொபைலை பொறுத்தளவு. என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் பொறுத்தளவு. அது போக இந்த போன் யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, எனக்கு ஒரு புது இன்வெர்ட்டிங்கா வேணும், எனக்கு இந்த ஆக்சிஜன் OS வேணாம், அந்த கலர் OS வேணாம், அந்த ரியல்மி UI ஏதாவது எதுவுமே எனக்கு வேண்டாம், எனக்கு புது UI எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மேஜிக் OS சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். நல்ல ஒரு ஃப்ளூயன்ட், நல்ல ஒரு ஆப்டிமைஸோட இருக்கும். பட் ஆனா இந்த போன் ஒரு பழைய அப்டேட்டா இருக்கு. ஆனா யூஸ் பண்ணலாம். ஒரு மாடரேட் யூசர், எனக்கு ஒரு புது போன் வேணும், ஒரு புது பிராண்ட்ல இருந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு சாய்ஸா தான் இருக்கும். நான் திரும்பி சொல்ற ஒரு நல்ல போன். பட் ஆனா லான்ச் பண்ண டேட் தான் தப்பா இருக்குன்னு சொல்றேன். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹானர் S7C இந்த மொபைல் பத்தி டீட்டெயிலா பேசியிருக்கோம். இதுல ஃப்ரெண்ட்ஸ் எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நம்ம ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.